गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। वेदो नित्यमदीयताम् ततुतितं कर्म स्वनुष्ठीयताम् तेनेशस्य विधीयताम् अपचितिः काम्ये मदिस्त्यज्यताम् भावौघः परिपूयताम् भवशुके दोषोऽनुसन्धीयताम् आत्मेच व्यवसीयतां निजगृहात् दूर्नं विनिर्गम्यताम् परिधूयतां நீங்க परिगूयतां सङ्गःसस्तु विधीयतां भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरं कर्मासु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसृप्यतां प्रतिदिनं तत्पादुका सेव्यताम् ब्रह्मोकाक्षरमत्यतां श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यतां श्रुतिचिरः पक्षः समाश्रीयतां दुस्तर्कात् सुविरम्यतां श्रुतिमतस्तर्कोऽनुसन्धीयतां ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वः परित्यज्यतां तेहेहं मत्तिर्ज्यतां पुतजनैर्वादः परित्यज्यताम् देहेहं मतिरुच्यताम् शुद्ध्यादिश्च चिकित्स्यतां प्रतिदिनं भिक्षौषधं भुज्यतां स्वाद्वन्नं न तु याच्यतां विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिविषह्यतां न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमभीप्स्यतां जनकृपा नैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुखमास्यतां परधरे चेतः समाधीयताम् पूर्णात्मा सुसमीक्ष्यतां जगदिदं तद्बाधितं दृश्यताम् प्राक्कर्म प्रविलाभ्यतां क्षितिबलान् अभ्युत्तरिक्ष्लिष्यताम् प्रारब्धं द्विह भुज्यताम् अत पर ब्रह्मात्मनास्तीयताम् चितिबलान् नाप्युत्तरि ஆதிசங்கர பகவத்பாதரால கொடுக்கப்பட்ட சாதன பஞ்சகம்ங்கிற கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு முமுட்சுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு உபதேசம் குட்டி குட்டி ஸ்டெப்ஸா சொல்ற தத்துவபோதத்திலையும் இதை பார்த்திருப்போம். இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சின்ன சின்ன ஸ்டெப்ஸா எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஒரு முமுட்சு அப்படிங்கிறது தான் சொல்லின்னு வர. ஸோ ஃபர்ஸ்ட் வேதஹா நித்தியம் அதீயதாம் அப்படின்னு சொன்னார். ஸோ வேதத்தை நம்ம டெய்லி கற்கணும், அதாவது படிக்கணும். அப்படிங்கும் போது கேட்கணும், அது தர்மம், வேதம் தான் தர்மம். ஸோ தர்மப்படி நம்ம தர்மத்தை முதல்ல கேட்கணும், எது தர்மம் எது அதர்மம்னு. அப்பதான் நமக்கே தெரிய வரும். சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கிறதே நமக்கு தெரியாது, அதை படிக்க படிக்கதான் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னே நமக்கு தெரியும். ஸோ அந்த சாஸ்திரப்படி கேட்டு நடக்கணும். தத் உதித்தம் கர்ம ஸ்வனுஷ்டியதாம் அப்படின்னு சொன்னார். அந்த நடக்கிற அந்த ஒவ்வொரு கர்மாவையுமே ஈஸ்வரனுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணணும், அதுதான் பூஜை அப்படின்னு சொன்னார். ஸோ தேன ஈஷஸ்ய விதீயதாம் அபச்சிதிகி, இந்த அபச்சிதிகிங்கிறது தான் பூஜை. ஸோ அந்த பூஜை புனஸ்காரங்கிறதே நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடிய அந்த கர்மா தான். ஏன்னா நம்ம அந்த கர்மாக்களை தான் நம்ம வேதம் பேஸ்டா பண்ணிட்டு இருக்கோங்கும் போது அதுவே நம்ம பூஜையா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு சமர்ப்பிக்கணும். காமியே மத்திய தியஜ்யதாம் அப்படின்னு சொன்னார்.
சோ அதுக்கப்புறம் இப்படி பண்ணவே ஈஸ்வரனுக்கு ஒரு சமர்ப்பண பாவம் வந்துருதுனாலே நமக்கு வெளி உலகங்கள்ல உள்ள ஒரு பிடிமானம், அந்த பொருட்கள் மேல உள்ள ஒரு ஆசை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் நம்மளும் கேர்ஃபுல்லா அதுல மதி போடாம நம்ம புத்தியை அதுல செலுத்தாம நம்ம விலகி வரணும் அப்படின்னு சொன்னார். அது விலகவே நமக்குள்ள பாவங்கள் குறையும். பாபவுக பரிதூயதாம். சோ அந்த காமம், அந்த இது நிஷ்காமியமா பண்ணவே, இதனாலதான் நிஷ்காமியம்னு சொல்றோம். சோ அந்த நிஷ்காமியமா நம்ம செயல்கள் பண்ணவே நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை, துவேஷம், ராகம், பொறாமை இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அததான் பாபவுக பரிதூயதாம்னு சொன்னார். அதுக்கப்புறம் பவசுகே தோஷகா அனுசந்தியதாம். இப்படி பாபங்கள் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலக பொருட்கள் மேல நம்ம தோஷங்களை பார்க்க ஆரம்பிப்போம். இதுக்கு முன்னாடி அட்டாச்மெண்டா இருந்தோம், அட்டாச்மெண்ட் குறைய நிஷ்காமியமா பண்ணோம், நிஷ்காமியமா பண்ண நமக்கு பாபங்கள் குறையிறது. இந்த பாபம் எதுல கொண்டு விடுறதுன்னா, இந்த தோஷங்களை நல்லாவே, இந்த உலக பொருட்கள்ல தோஷங்களை நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப இன்னும் நமக்கு வைராக்கியம் ஜாஸ்தியா. சோ இதான் வைராக்கியத்தை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் ஆத்மேச்சா வியவசீயதா. சோ நம்மளோட இச்சா, ஆசைகளை எதுல கொண்டு போடணும் அப்படிங்கும் போது நம்ம ஆத்மால கொண்டு போடணும். சோ அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுலதான் நம்ம அடுத்தது நம்ம மனசை செலுத்தணும்னு சொன்னார். சோ அதுதான் முமுட்சுத்துவம். அதுக்கப்புறம் நிஜகிரகாத தூர்ணம் விதீர்கம்யதா. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வீட்டை விட்டு, அந்த எப்ப பாரு நம்ம வீட்டு வேலை இதுலயே இருப்போம் தெரியுமா, வீடை தொடங்கிறது, கிளீன் பண்றது, இந்த வீட்டு வேலைகள் இதெல்லாம் கொஞ்சம் விடணும். விட்டுட்டு நீ வெளியில வா அப்படின்னு சொன்னார். இந்த வெளியில எங்க போகணும் அப்படிங்கும் போதுதான் சத் சங்கத்துக்கு போகணும். சங்கத் சத்சு விதீயதாம். சத் சங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னார். சத் சங்கம் போறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, பகவதா பக்திஹி திருடா ஆதீயதாம். திருடா பக்திஹி ஆதீயதாம். இந்த பக்தி வளர்ற இடமே சத் சங்கங்கள் தான். ஏன்னா அங்கதான் நமக்கு நிறைய பக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். மத்த கூட இருக்கிற பக்தர்களை பாக்குறோம், ஓ இப்படிலாம் கூட பக்தி பண்ண முடியுமான்னு கூட நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. சோ அதெல்லாம் எங்க நடக்கும்னா சத் சங்கத்துலதான் நடக்கும். அங்கதான் இந்த போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெரியவன் நான் பெரியவன் இந்த மாதிரி ஒரு பேதம் பார்க்காத இடம் எதுன்னா சத் சங்கங்கள் தான். அந்த கூட்டம் தான். நம்ம ஃபங்க்ஷன்ல கூட கூட்டம் கூடுறது, ஆனா அது சத் சங்கமா ஆயிடுமான்னா அது சத் சங்கம் கிடையாது. சத் சங்கத்துல எந்த பொறாமையும் யாருக்கும் கிடையாது, போட்டி கிடையாது, நீ பெரிய ஆளு நான் சின்ன ஆளு, இந்த பேதங்கள் இல்லாத ஒரு இடம்னா சத் சங்கம். சோ அங்க நம்ம போக போக நமக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த பக்தி எதுல கொண்டு விடும் அப்படின்னா, சாந்தியாதிகி பரிச்சயதாம் திருடதரம். சோ திருடதரமா நமக்கு இந்த சாந்தியாதி, சம தம உபரமஹா திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இந்த 6 சாந்தியாதிகின்னு சொல்றார். இந்த சமம்ங்கிறது மனக்கட்டுப்பாடு வரும். பக்தி வளர வளர மனசு ஈஸ்வரன்ட்ட இருக்குமே தவிர வெளிப்பொருட்களுக்கு போறது ரொம்பவே குறைஞ்சு போயிடும். எல்லாத்தையுமே ஈஸ்வர ஸ்வரூபமா ஒரு ஸ்டேஜ்ல பார்க்க ஆரம்பிப்போம். சோ இதெல்லாம் எதனால வரும்? பக்தினாலதான் வரும். அதுக்கப்புறம் தமம், இந்திரிய கட்டுப்பாடு. சோ மனசு கட்டுப்படும் போதே இந்திரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா கைக்குள்ள வர ஆரம்பிச்சிடும், அது தறிகட்டு அலையாது. சோ இந்த இந்திரியங்கள் வெளியில போகும்போதுதான் நிறைய குப்பைகளை உள்ள கொண்டு போடுறது. அதனாலதான் மனசுக்கு எண்ணங்கள் வருது. இந்த மனசு கட்டுப்பட இந்திரியமும் கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். இல்ல இந்திரியங்களை நம்ம பர்பஸா நல்ல விஷயங்களுக்கு, சத்சங்கங்களுக்கு நம்ம திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்கா சமமும் நடந்துடும். சோ சமதமம் ஒண்ணுக்கொண்டு இன்டர் கனெக்டட். சமம் தமம் உபரமஹா, இந்த ரெண்டுத்தையும் நம்ம கட்டுப்படுத்தினாலும் அதை எப்பவும் சாஸ்வதமா வச்சுக்கிறதுக்கு உபரமஹா இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நான் கட்டுப்படுத்துறேனே, அதுதான் நான் சத்சங்கத்துக்கு போறேனே, அதுதான் நான் இந்திரியங்களை நல்லதுல தானே நான் செலுத்துறேன் அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம்னா கண்டிப்பா இந்த இந்திரியங்களை அர்த்தங்கள் இழுக்கும், வெளிநோக்கி போகத்தான் செய்யும். ஏன்னா அங்கதான் வந்திருக்கு. அப்ப அது ஒரு இடத்துல நம்ம உப்பரமாக அவ பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் அதை நம்ம கட்டுக்குள்ள எப்பவுமே வச்சுக்க முடியும். இல்லைன்னா ஒரு செகண்ட் வெள்ளம் ஓடி போயிடும். ஸோ அதுதான் உப்பரமகான்னு பார்த்தோம். ஸோ சமஹா தமஹா உப்பரமகா திதிக்ஷா. எப்போ இந்த சமதமங்கள் வளரும் போதே நீங்க அந்த ஒரு சமதமத்துல இருக்கிறவாளை நோட்டீஸ் பண்ணலாம். எப்படி நோட்டீஸ் பண்ணலாம்னா, இந்த திதிக்ஷா நிறைய இருக்கும். இந்த திதிக்ஷாவை வச்சே நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியும். ஸோ இவாட்ட சமதமங்கள் இருக்குன்னு. ஏன்னா அவாட்ட ரொம்ப பொறுமை வரும். எதுக்கு எடுத்தாலும் அப்படியே படப்படப்படன்னு ஒரு வேகம் இருக்காது. ஒரு நிதானமா ஆன்சர் பண்றது, நிதானமா அவளை பத்தி குறை சொன்னா கூட அந்த திதிக்ஷால இருப்பா. அப்ப அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த திதிக்ஷா அதான் சூப்பரமாக திதிக்ஷா ஸ்ரத்தா.
ஸ்ரத்தாங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எதுல இருக்கணும் அப்படின்னா குரு கிட்ட இருக்கணும். குரு சொல்ற வாக்கியங்கள், சாஸ்திரங்கள் ரெண்டுத்திலயுமே நம்பிக்கை இருக்கணும். ஒண்ணுல இருக்கு ஒண்ணுல இல்லைன்னு இல்லை, ரெண்டுத்திலயும் நம்பிக்கை இருக்கும் போதுதான் அது நம்மள சமாதானம் நோக்கி கூட்டின்னு போகும். அப்ப சமாதானம்ங்கிறது என்னது? கான்சென்ட்ரேஷன், ஒருமுகப்படுத்தணும். மனக்கட்டுப்பாடு மட்டும் போராது. முமுட்சுத்துவத்துக்கு என்ன வேணும்? மனசை ஒருமுகப்படுத்தணும், ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் சமாதானம்னு சொல்றேன். இந்த சமாதானத்துல நம்ம நிறைய டைப் சமாபத்திகளை பார்த்தோம். எப்படி நம்ம அந்த வளர்த்துக்கணும், சமாதானத்தை எப்படி வளர்க்கணும், எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணோம், எப்படி அதுல என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ஸ்தூலம்னா என்ன, சூக்ஷ்ம சமாதானம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டு நம்ம அந்த ஃபோக்கஸை கொண்டு வரணும், அதுதான் இந்த சமாதானம். அப்போ மனசு ஒருமுகப்படணும், பிளஸ் தூய்மையாகவும் இருக்கணும். இது இருக்கும்போதுதான் என்ன ஆகும்னா அதுல ஆத்மாவோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிளியரா இருக்கும். நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். எப்படி ஒரு தண்ணியில ஒரு சந்திரன், நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பானை இருக்குன்னா அந்த பானை தான் அந்தக்கரணம், பானை தான் சரீரம், பானைக்குள்ள உள்ள தண்ணி தான் அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணத்துலதான் அந்த சந்திரன் பிரதிபலிக்கிறான். அப்போ இந்த தண்ணி கலங்கலா இருந்தா சந்திரன் அந்த அளவு ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. அப்ப எப்ப சந்திரனோட ரிஃப்ளெக்ஷன் கிளியரா இருக்கும்னா இந்த தண்ணி முதல்ல கிளியரா இருக்கும். அப்ப தண்ணி கிளியரா இருக்கிறது தான் மன தூய்மை, அந்த கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ். இதெல்லாம் பண்ணவே அந்த சந்திரன் அந்த தண்ணியை தூய்மைப்படுத்துற மாதிரி அந்த கரணம் தூய்மையா இருக்கு. அப்போ அந்த சந்திரனோட பிரதிபிம்பம் தெளிவா தெரியற மாதிரி ஆத்மாவோட பிம்பம் தெளிவா நமக்கு புரியும். எல்லாமே ஆத்மாதான், பரமாத்மா தான், பிரம்மம் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்ப வரும்? முதல்ல மனசு தகுதி வரணும். அததான் இவர் சொல்லின்னு வர. சோ மன தூய்மை. ஏன்னா இதெல்லாம் ஜீவன் தான் பண்ணியானும், இதை ஈஸ்வரன் பண்ண மாட்டான். இப்போ ஒரு சன் வருதுன்னா ஒரு சன்னு ஒரு பேப்பரை எரிக்காது இல்லையா? சன்னு ஒரு லென்ஸ் மூலமா, அதே சன்னை ஒரு லென்ஸ் மூலமா நம்ம ஒருமுகப்படுத்திட்டோம்னா அதே சன் அந்த பேப்பரை எரிக்கும். ஏன் இந்த லென்ஸ் இல்லாமே சன்னு படத்தானே செய்யறது, அது எரிக்கட்டுமேனா அது எரிக்காது. அப்ப அதை ஒருமுகப்படுத்தும் போது அந்த பேப்பரை எரிக்கிறது, சக்தி வருது இல்லையா? அது மாதிரி நம்ம மனசை ஒருமுகப்படுத்தும் போதுதான் அந்த ரிஃப்ளெக்ஷன் கிளியரா இருக்கும். நம்மளால பிரம்மத்தை புரிஞ்சுக்கவே முடியும். அப்புறம் நம்ம அதுவா ஆகிறது அதெல்லாம் அதுக்கப்புறம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சமாதானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சமாதானம் வரைக்கும் நம்மளை கொண்டு விடுறது இந்த பக்தி. அதுக்குதான் அந்த பக்தியை சொல்லிட்டு, அதுவும் திருடா பக்தி, சாதாரண பக்தி இல்லை. நானும் கோயிலுக்கு போறேனே, நானும் பூஜை பண்றேனே அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவா. நான் நான் ஸ்பிரிச்சுவல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதோ ஸ்பிரிச்சுவலா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஆமா நானும் ஸ்பிரிச்சுவல் தான், நான் கோவிலுக்கு போறேன், நான் பூஜை பண்றேன், நான் பிரதர்ஷனம் பண்றேன். தட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல், தட் இஸ் ரிலீஜியஸ். அது மனசு ஒருமைப்படுறதுக்கும் மனசு காமாறதுக்கும் நம்ம பண்ற ஒரு செயல். ஆனா அதுல நம்ம அதுக்காக பண்றோங்கிற தாட்டே இல்லாம ஏதோ ஒரு கர்மா, ஒரு வேலை டிக் பண்ணணும் அப்படின்னு பண்றதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை இல்லையா? அதுலயும் ஃபோக்கஸ் இருந்தாதான் இதெல்லாம் பண்ணுறோம், நமக்கு மன தூய்மை வரணுங்கிற தாட்டோட பண்ணணும். இப்போ கங்கை இருக்கு, கங்கையில குளிச்சா புண்ணியம்னு சொல்றோம், மோட்சம் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். அதுல 1000 எவ்வளவு லட்சக்கணக்கில் மீன்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா இல்லை. நான் கங்கையில குளிக்கிறேன், அது என்ன புனிதப்படுத்துறதுங்கிற தாட்டோட குளிக்கணும். சும்மா ஏதோ விளையாட்டுக்காக நான் குளிக்கிறேன் அப்படின்னாக்கா அது புனிதத்தை கொடுக்காது இல்லையா? ஸோ அந்த மனசு அங்க ஒருமைப்படணும், எல்லாத்துக்கும் அது இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் அவர் சொன்னார், திருடத்தரம். ஸோ இப்படி நம்ம மனசு ஒருமுகப்படும் போது சமாதானம், சமாதி வரைக்கும் நம்ம வரும்போது கர்மாஷு சந்தேஜ்யதாம் திருடத்தரம், அங்கேயும் திருடத்தரத்தை எடுத்துக்கணும். அப்போ நீ சீக்கிரமா திருடமா என்ன பண்ணலாம்? கர்மங்களை விட ஆரம்பிக்கணும். அதை பண்றேன் இதை பண்றேன்னு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு, மனசு ஒருமுகப்பட்டு தூங்கும் போது உன்னோட செயல்களை குறைக்கணும். செயல்களை குறைக்க ரஜஸ் குறையும் இல்லையா? ஸோ அதனால கர்மாஷு சந்தியஜ்யதாம்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சரி குறைச்சாச்சு. அப்ப நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். சத்வித்வான் உபஸ்ருப்பிதான், ஒரு வித்வானை போய் நீ அப்போ நான் யாரை போய் எப்படி நான் குருன்னு எடுத்துக்கிறது, யாரை போய் பார்க்கறது அப்படிங்கிற குழப்பம்லாம் வேண்டாம். நமக்கு எப்போ கிரகிக்கிற சக்தி வருதோ அப்போ ஒரு குருவை அந்த யூனிவர்ஸே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க கவலையப்பட வேண்டாம். ஸோ சத்வித்வான் உபஸ்ருப்பியதான், அவரை நம்ம இந்த ஓப்பன் மைண்டடா இருக்கணும். அது இருந்தா தானே நம்ம உள்ளே அலோவ் பண்ண முடியும். ஸோ அதனால உபஸ்ருப்பியதாம் பிரதிதினம் தத் பாதுகா சேவியதா, அவரோட பாதுகைகளை, அதாவது அவரோட பாதத்துல விழுந்து அந்த நமஸ்காரம், அந்த ஒரு வினயம் வரணும். வினய பாவம் இல்லாம வித்யா
பிரயோஜனமே இல்லை இல்லையா. வித்யா ததார்த்தி வினயம் அப்படிங்கிறது. ஸோ அதனால வித்யா வந்து வினயத்தை கொடுக்கணும், அப்போ காலில் விழணும். ஸோ அதுதான் அவர் சொல்றேன். பாதுகா சேவியதா, அது மட்டும் இல்ல, அவருக்கு சேவையும் பண்ணணும். நம்மால முடிஞ்ச சேவைகளை நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் பிரம்மைக்காட்சரம் அர்த்தியதாம். ஸோ அப்படி அவர் கூடயே இருக்கும்போது அந்த ஒரு வைப்ரேஷன், அதுல நமக்கே ஒரு பக்குவம் வரும். பக்குவம் வரைச்சி ஒரு பிரம்மைக்காட்சரம், அதாவது ஓம்ங்கிற மந்திரம், அதை வந்து அர்த்தியதாம் பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை நம்ம வந்து 2 விதத்துக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா. சகுண பிரம்மத்துக்கும் ஓகே, நிர்குண பிரம்மத்துக்கும் அந்த ஓம் இஸ் காமன். அது வந்து பொதுவான ஒரு வாச்சியம். அந்த வார்த்தை அதை வந்து 2த்துக்குமே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம இந்த சமாதான சகுணத்துல பண்ணும்போது நாம என்ன பிரார்த்தனை பண்ணலாம், இந்த மாதிரி நான் படிக்கிற வித்யா எனக்கு நிலையா இருக்கணும், இன்னும் மேல மேல ஒரு மெச்சூரிட்டி வரணும், ஞானம் வரணுங்கிற பிரார்த்தனா இருக்கணும். வீடு வாங்கணும் அது வாங்கணுங்கிற பிரார்த்தனை இல்லை இதுல. ஸோ நம்ம ஆத்ம முன்னேற்றத்தை பத்தியான ஒரு பிரார்த்தனா. அது நிர்குண பிரம்மத்தை பண்ணும்போது இந்த நம்ம அந்த பிரம்மமாவே நாம கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது அது எனக்கு நிலையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கணும். அதுதான் பிரார்த்தியதாம், அதுதான் அர்த்தியதாம்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்ருதி சிரோ வாக்கியம் சமாகரணியதாம். அதுக்கப்புறம் வேதங்களோட இது ஸ்ருதினா வேதம், ஸோ அதோட சிரோ வாக்கியம், சிரகான வேதாந்தம். ஸோ வேதாந்தத்தோட வாக்கியம் அப்படின்னா நிறைய வாக்கியங்கள் இருந்தாலும் மையமா இருக்கக்கூடிய என்ன வாக்கியம், மகா வாக்கியங்கள்ங்கிறத கேட்க ஆரம்பிக்கணும். சமாகரணியதாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இது வரைக்கும் ஸ்ரவணத்தை சொன்னார். மன தூய்மை, ஸ்ரவணம், முமுட்சுத்துவம், வைராக்கியம், விவேகம், இதெல்லாம் சொல்லின்னு வந்தார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா மனனம். அதனால அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் வாக்கியார்த்தகாச்ச விசாரியதாம். ஸோ வாக்கியார்த்தத்தை அடுத்தது விசாரணை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா விசாரணை தான் லீட்ஸ் டு ஞானம், முக்தி அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கு டைரக்ட் ரீசன், ஞானத்துக்கு ஞானம் வரணும், ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கும். ஞானத்துக்கு எது ரீசன், எப்படி பண்ணினா ஞானம் வரும்னா விசாரம் தான் பண்ணியாகணும். மன தூய்மையே ஞானத்தை கொடுத்துருமானா கொடுக்காது, அதுக்கப்புறம் விசாரம் பண்ணியாகணும். அதுதான் அவர் சொல்றார் வாக்கியார்த்தகா ச விசாரியதாம். ஸோ வாக்கியார்த்தங்களையும் நீ விசாரணை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றார். ஸ்ருதிஷிர பக்ஷ ஸ்ரமாஸ்ரீயதா. அப்படி நீ விசாரணை, அதாவது மனனம் பண்ணும்போது இந்த ஸ்ருதிஷிர பக்ஷகா, இந்த ஸ்ருதிஷிர அதாவது வேதாந்த பட்சத்துல நீ வந்து ஆசிரியம் பண்ணி இருக்கணுமே தவிர, நீ மனனம் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க வேற சாஸ்திரங்களை எடுத்து விவாதம் பண்ண வேண்டியதான். கம்பேரிசன் ஸ்டடி, கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்துலயும் அதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்து படிக்க வேண்டியதான். ஆனா அதே சமயத்துல இந்த பட்சத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுல மாறிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் துஸ்தர்க்காத்து சுவிரம்யதா. துஸ்தர்க்கங்கள் அதாவது கெட்ட தர்க்கங்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ். சும்மா உனக்கு தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, அந்த மாதிரி குதர்க்கமான ஒரு கேள்விகள், இந்த மாதிரி தர்க்கங்களை அவாய்ட் பண்ணணும். அந்த தர்க்கம் நமக்கு தேவையில்லை. ஆனா இன்னைக்கும் சதஸ்கள் நடக்கிறது. சதஸ்னா தர்க்கம். ஸோ அது ஒவ்வொரு விசிஷ்டாத்வைத்தத்திலேருந்து வித்வான்கள் வருவா, துவைத்தத்திலேருந்து வருவா, அத்வைத்தத்திலேருந்து வருவா, ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக்கை தே வில் டிஸ்கஸ். அதுதான் சதஸ். அதுக்கு அந்த ப்ரூவ் பண்றதுக்கு நியாயத்தை எடுத்துப்பா, யோகத்தை எடுத்துப்பா, சாஸ்திரங்களை எடுத்து ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். அது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நல்ல தர்க்கம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா துஸ்தர்க்கம். சும்மா இந்த குதர்க்கமா கேக்குது, உனக்கு தெரியுமான பாக்குறேன், உங்க இதுல இருக்கா, எங்க இதுல இருக்குன்னு சொல்லு. இந்த மாதிரி அன்னெசரி எல்லாம் வந்தா நம்ம அப்படியே விலகிடணும், இது நமக்கு தேவையில்லை. ஸோ துஸ்தர்க்காத்து விரம்யதாம். ஏன்னா இது வேஸ்ட் ஆஃப் டைம், புரியவே புரியாது, எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. அதுவும் கேட்காம சொல்லாதங்கிற, கேட்கறதும் எப்படி கேட்கணும், அந்நியாயத்தகா பிரிச்சதி சேர்த்து ந வாச்சியம். தேவையில்லாம உனக்கு தெரியறதான்னு பாக்குறேன், குதர்க்கமா கேட்கிறேங்கிறவனுக்கு பதிலே சொல்லாது, தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அது தேவையில்லை, அதுதான் இங்கேயும் சொல்றாரு. துஸ்தர்க்காத்து சுவிரம்யதா. ஸ்ருதி மத தர்க்கா அனுசந்தியதா. ஆனா தர்க்கம் வேணும், வேண்டாமான்னு கேட்டா இல்ல வேணும். ஆனா ஸ்ருதியோட மதத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய தர்க்கங்களை கண்டிப்பா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சதஸ்ல எல்லாம் தர்க்கங்கள் இருக்கும் தான், ஆனா அதெல்லாம் அவள் வேதாந்தத்தை சப்போர்ட் பண்ற தர்க்கங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் பிரம்மாஸ்மிதி இது விபாவியதா. ஸோ
இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் சொன்னது மனனத்தை பத்தி சொல்றார். மனனம் எப்படி பண்ணணும், மனனம்னா என்ன, அதுல என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் வரும் அப்படிங்கறது சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். தேர்ட் லைன்ல என்ன சொல்றார் அப்படின்னா சூக்ஷ்ம மனனம். சூக்ஷ்ம மனனம் நான் போன கிளாஸ்லயே சொன்னேன் இல்லையா, ஸ்தூல மனனம்னு ஒண்ணு இருக்கு, சூக்ஷ்ம மனனம். ஸ்தூல மனனம்னா என்னன்னா இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி ஆர்கியூ பண்ணி என்னோட புத்தியை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு உண்டானது இந்த ஸ்தூல மனனம். சூக்ஷ்ம மனனம்னா என்ன அப்படின்னா இத வந்து தியானமா, அடுத்தது தியானமா நிதித்தியாசமா வரணும், பரிணமிக்கணும். அதுதான் வந்து சூக்ஷ்ம மனனம்னு சொல்றது. பாவனா மனனம் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து நம்ம புத்தியை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியானோம் ப்ரூஃப் கொடுத்து, அது மனனம். அடுத்தது நாம என்ன பண்ணணும்னா ஒரு பாவனாக்கு வரணும். ஜப்பம் இல்லை, ஜப்பியதாம்னு அவ சொல்லல, பாவனா பண்ணணுங்கிற. பிரம்மாஸ்மிதி இதி விபாவியதாம், பாவிய விசேஷேன பாவியதாம் விபாவியதாம். சோ ரொம்ப நல்ல பாவனை பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அப்ப பாவனைனா என்னங்கிற கொஸ்டின் வரும் இல்லையா. ஜபிக்கிறது இல்ல, பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மி அப்படின்னு ஜபிக்கிறது கிடையாது, அப்படியே ஃபுல்லா அதை பாவனை பண்ணணும் இல்லையா. சோ அதுலதான் 2 பாவனை பார்த்தோம், அயதார்த்த பாவனா அண்ட் யதார்த்த பாவனா. அயதார்த்த பாவனாங்கிறது என்னன்னா யதார்த்தம்னா உண்மை, எது எப்படி இருக்கோ அப்படி பண்றது யதார்த்தம். அயதார்த்தம் அப்படின்னா கொஞ்சம் மாறா பண்றது. சோ என்ன சொல்றது, இந்த தேகம் இந்திரியங்கள் இந்த நான்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு பொய்ன்னு சொல்ல முடியாது, ஈஸ்வர தியானம்லாம் கூட இதுலதான் வரும். அதுக்காக அது பொய்யான்னு கேட்டா பொய் கிடையாது, அது ஒரு ஸ்டெப்னு வச்சுக்கலாம். ஆனா அதுவே அல்டிமேட்டான்னு கேட்டா இல்லை, அதுதான் சொல்ல வரேன். சோ ஒரு உருவத்தை வச்சு பண்றது இல்ல ஒரு ஸ்லோகத்தை வச்சு பண்றது, இதெல்லாம் வந்து அயதார்த்த பாவனா. ஏன்னா அங்க ஈஸ்வரனை இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வரோம். அப்ப அந்த உருவம் மட்டும்தான் அவனான்னு கேட்டா இல்ல, நமக்கே தெரியும் அப்படி இல்லைன்ட்டு. அவன் வந்து இப்ப விஷ்ணுன்னா சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவன். ஈஸ்வரன் அந்தர்யாமியா ஒவ்வொரு ஜீவன்லயும் இருக்கக்கூடியவன். அதை நம்ம வந்து சாலிகிராமங்கிற ஒரு கல்லுல கொண்டு வரோம்னா அது ஓகே, அது ஒரு ஸ்டெப், அது வேதம் ஒத்துக்கிறது தான். ஆனா அதுவே அல்டிமேட் இல்லை. அதனால அதெல்லாம் அயதார்த்த பாவனாவோட சேரும்னு சொன்னார். அப்புறம் யதார்த்த பாவனானா என்ன அப்படின்னா, நான் தேகம் இல்லை, அப்ப ஈஸ்வரனா இல்லை, ஈஸ்வரனும் இல்லை. அப்போ 2 பேருமே யாரது பிரம்ம தத்துவம் அப்படின்னு பாவிக்கிறது, அது யதார்த்த பாவனா. அதுதான் நான் பிரம்மமா இருக்கேன் அப்படிங்கிறத பாவனை பண்றதுதான் இந்த யதார்த்த பாவனான்னு சொல்றோம். இந்த தோஷமான ஒரு என்ன சொல்றது, ஒரு சரீரத்தை தியானம் பண்றது இல்ல ஒரு தேகாதிகளை ஏதாவது ஒண்ணு தியானம் பண்றது, இந்த மாதிரி தியானம் பண்றதுங்கிறதெல்லாம் தோஷங்கள் தானே அதெல்லாம். சோ அதனால அந்த தோஷமான எதையும் பாவனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி பிரம்மாஸ்மிதி பாவனை பண்ணும்போது அதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் வரும் அப்படின்னா, அது வந்து தோஷங்களை நம்ம தோஷத்தோட பாக்குறோம் இல்லையா, அதை முதல்ல நமக்கு நீக்கும். எல்லாத்துலயும் பிரம்மத்தோட பாக்குற ஒரு பாவனையை நமக்கு கொண்டு வரும். அதாவது தியானத்துல மட்டும் இல்ல, ரியலிஸ்டிக் லைஃப்லயும் கொண்டு வரக்கூடியது. ஸோ அதனாலதான் தோஷங்களை இது நீக்கும். அது வெளியில உள்ள பொருட்கள்ல உள்ள தோஷங்கள் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட உள்ள தோஷங்கள், நம்ம கிட்ட உள்ள சரீரத்தை நான் நினைச்சுக்கிறது, நம்ம இந்திரியங்களை நான் நினைச்சுக்கிறது, மனசை நான் நினைச்சுக்கிறது, புத்தியை நான் நினைச்சுக்கிறது, இதெல்லாம் தோஷத்தோட தானே சேரும் இல்லையா. சோ இந்த தோஷங்களையும் அது நீக்கக்கூடியது. அதுக்கப்புறம் மிருத்யு பயம், பயத்திலேயே ஒரு எக்ஸ்ட்ரீம் பயம்னா மிருத்யு பயம் தான், அதை நீக்கக்கூடியது. துவைத்த பாவத்தை நீக்கக்கூடியது. குரோதம், இந்த காமாதிகள் குரோதம் இருக்கே அதெல்லாம் போக்கும். அதெல்லாம் கடந்துதானே நான் இங்க வந்திருக்கேன், மன தூய்மை வந்துதானே வந்திருக்கேன் அப்படின்னா கூட அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல. அந்த மாதிரி குரோதங்கள் இருக்கத்தான் செய்யும், ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்லயும் இருக்கோம்ல. அப்படிங்கும் போது அந்த குரோதங்கள் வரும். சோ அதெல்லாம் போக்குறதுக்கும் இந்த பாவனா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சித்தவிருத்திகளை வந்து விநாசம் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் அனாத்ம ஆக்கிய அசுரானு விநாசேத் அப்படின்னு சொன்ன. அனாத்மங்கள், அப்படி அனாத்மான்னு நம்ம படிச்சிருக்கோம், ஒரு லிஸ்டே படிச்சிருக்கோம். அப்படிங்கிற அசுரர்கள், ஏன்னா சரீரம் 3 அதுவும் அனாத்மாதான். 11 ஐட்டம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் அனாத்மாக்கள்னு யாருக்காவது? 3 சரீரம் என்னெல்லாம்? ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரண சரீரம். சரி, ஜாகிரத் அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, கோஷம்.
பஞ்சகோஷங்கள் என்னெல்லாம்? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். சோ 5 கோஷங்கள். இந்த 11 ஐட்டமும் வந்து அனாத்மாக்கள் அப்படின்னு பார்த்துக்கோம். சோ இந்த 11 ஐட்டம் அனாத்மாக்கள் ஆகிய அசுரானு, இதெல்லாம் அசுரர்கள்ங்கிற இந்த அசுரர்கள் எல்லாம் நாசம் பண்ணும் இந்த பாவனா. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுக்கும்னா சச்சித்தானந்தம், ஞானானந்தம், அதை கொடுக்கக்கூடியது. அதுதான் இந்த இதை பத்தி சொன்னார். ஸோ பிரம்மாஸ்மிதி இது விபாவியதாம். அதுக்கப்புறம் அகர் அகர் கர்வகா பரித்தியஜ்யதாம். அகர் அகர் அப்படின்னா டே டு டே, டெய்லி டே டு டே நமக்கு கர்வம் வருமா இந்த ஸ்டேஜ்ல? அவர் சொல்றார், நமக்கு இன்னும் அந்த ஸ்டேஜ் நம்ம வராதனால தெரியலையோ என்னமோ, பட் அவர் என்ன சொல்றார், இந்த மாதிரி நீ பிரம்மாஸ்மித்தின்னு பண்ணும்போது கூடவே ஒரு களை, ஒரு நெல் பயிர்ல கூடவே ஒரு களை வருது இல்ல, அந்த மாதிரி அதுக்கு நாம ஒன்றும் எஃபர்ட் போட வேண்டாம், அதுவா வரும். அதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து இந்த பாவனா ஸ்டேட்டுக்கு வரும்போதும் கூடவே ஒண்ணு வரும், அதுதான் கர்வம்ங்கிற. அதை நீ வந்து டெய்லி வரக்கூடியதான் அந்த கர்வம், அதை நீ டெய்லி போக்கணும் அப்படிங்கிற. ஸோ கர்வம் எப்படி கர்வம் அப்படின்னா, நான் எப்படி படிச்சிருக்கேன் தெரியுமா? தத்துவபோதம் படிச்சாச்சு, நான் சாதன பஞ்சகம் படிச்சாச்சு, இன்னும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு மற்றவாளை பார்த்து நம்ம நினைச்சுக்கிறது. நான் வந்து ஞானியாக்கும், நீ வந்து உனக்கு நம்ம சொல்றோம்ல இதெல்லாம் கிஃப்ட், ஒரு பிளஸ்ஸிங் இருந்தாதான் இந்த கிளாஸ்க்கே வர முடியும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்போ நம்ம மனசுக்குள்ள இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது உனக்கு பிளஸ்ஸிங் இல்லை, அதான் இதெல்லாம் கொடுத்து வைக்கல, அந்த மாதிரி நினைச்சுக்கிறது. நான் ஸ்பெஷல். அதான் இந்த நான் ஸ்பெஷல்ங்கிறது எப்ப வரும்னா, இந்த பரோட்ச ஞானம் இருக்கும்போதுதான் இந்த தர்ப்பம்னு சொல்லுவோம். இந்த கர்வத்துக்கு இன்னொரு பேரு சன்ஸ்கிரிட்ல தர்ப்பஹான்னு பேர். இந்த தர்ப்பம் வரும். இந்த தர்ப்பம் எப்ப வருது அப்படின்னா, நான் ஸ்பெஷல்னு நினைக்கும் போதுதான். அந்த ஸ்பெஷல்னு நினைச்சிட்டாலே நமக்கு ஒரு அது ஒரு திமிர்ல கொண்டு விடும். அந்த நான்கிற இது பாவம் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அதனால அது வந்து ஒரு திமிர்ல கொண்டு வரும். இப்போ இந்த கர்வம்ங்கிறதுக்கு ஒரு காரணம்னு பார்த்தா என்னது? நான் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் நமக்கு கர்வம் வருது. ஆனா அப்படி போகக்கூடாது. எங்க போகணும் அப்படின்னா, நான் ஸ்பெஷல் இல்லை, நான் சாமானியம், சாமானியத்துக்கு போனோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். நான் பத்மாபரத்தால்வான் அப்படின்னு நான் சொன்னேன்னா, சுமித்ராவா என்ன சொல்லுவா? நான் சுமித்ரா ராஜன் சொல்லுவா. பாலசுப்ரமணியன் சொல்ல நான் பாலசுப்ரமணியன். அப்ப நாங்கிறது அது மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் அது காமன். ஆனா இந்த பத்மாபரத்தால்வான், சுமித்ரா, பாலசுப்ரமணியம் இதெல்லாம் தான் மாறுறது. ஏன்னா இதெல்லாம் உபாதிகள். அந்த இதை வந்து நான்கிறது சாமானியம். இந்த சாமானியம் தான் நம்ம இந்த நானுக்கு மேல நம்ம ஒண்ணு வச்சிருக்கோமே, அதுல நம்ம கான்சன்ட்ரேஷன் போயிடுறது. அது இல்லை, நம்ம சாமானியம்ங்கிறத நம்ம எப்பவும் நினைச்சுக்கணும். அந்த சாமானிய தர்மம் அதுதான் பிரம்ம தத்துவம். அந்த சாமானியத்துக்கு நம்ம தாட்டு போகணுமே தவிர, அது மேல சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கே அதுல வந்து கான்சன்ட்ரேஷன் போயிடுதுன்னா அது கர்வமா ஆறுதுங்கிற. ஸோ அதை தான் நம்ம விடணும். ஸோ இந்த பிரம்மம் எல்லார்கிட்டையும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, அது இல்லாத ஒரு இடமே கிடையாது. அதுதான் சாமான்யமா ஒரு பேஸா ஆதாரமா அந்தராத்மாவா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியதுதான் அந்த பிரம்ம தத்துவம். நான் ஸ்பெஷல் அடையணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்பெஷல் நினைச்சிட்டேன்னா அந்த ஸ்பெஷல் என்னவோ அதை அடையறதுக்கு சில கர்மங்களை பண்ணணும். இப்ப நான் வந்து நான் பெரிய ஆளு, நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கர்வம் இருந்ததுன்னா, ஆனா அதை அடையறதுக்குலாம் சில கர்மங்களை பண்ணி தான் நான் அடைஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு சில செயல்கள் செய்யணும். உபாசனத்தை அடையணும்னாலும் நம்ம இந்த தியானம் பண்ணணும், தபஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். ஆனா இந்த சாமானியத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அதுதான் அப்படியே ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த மனசு அலைய விடாம ஒரு முகமா இருந்தாலே போறோம், அதான் சாமானியம். அதுதான் வந்து நம்ம இருக்க ட்ரை பண்ணணும். அதுதான் அவர் சொல்ற பரித்தியஜதான். என்னது? கர்வகா. அதுதான் தர்ப்பகான்னு சொல்லணும். தர்ப்பத்தை நம்ம விடணும். இப்போ எதுலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கர்வம் வரும் அப்படின்னா, படிப்புனால வரலாம். நான் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எங்கெல்லாம் போறேன் தெரியுமா, நான் எவ்வளவு மீட்டிங் போறேன் தெரியுமா, எவ்வளவு சம்பாதிக்கிறேன் பணத்தினால வரலாம். இல்ல ஒரு அழகு தேகத்தை வச்சு ஒரு கர்வம் வரலாம். இந்த மாதிரி கர்வங்கள் வரக்கூடியது. ஆனா இது தினம் நம்ம வந்து நானா இருக்கணும், நான் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? அது நார்மல் பீப்புளுக்கு வராது. நம்ம இந்த லைனுக்கு வரும்போது நம்ம கேர்ஃபுல்லா இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட். எப்பெல்லாம் நம்ம சில இடங்கள்ல கர்வம் தலை தூக்கும் தான், அப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் அந்த கொம்பை அப்படி இப்படி சீவி விடணும். நான் சாமானியன், நான் இது இல்லை அப்படின்னு அப்பப்போ நம்மளே சொல்லிக்கணும்.
நான் தான் எல்லா ஜீவன்களையும் இருக்கேன், நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன், சாமான்யமா இருக்கேன். ஜி என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கல ஏதாவது? மற்றவர்கள் புகழறது ரொம்ப 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 டேஞ்சரஸ் கர்வம்னு நினைக்கிறேன். புகழுக்கு அடிமையாருது. அதான் அந்த இடத்துல சரீரத்தை தான் நம்ம நான் நினைச்சுன்றோம். ஸோ அதனாலதான் புகழறத வந்து இப்போ இளையராஜா கூட ஒரு ஸ்பீச்ல சொன்னார், நீங்க வந்து அவ்வளோ ஒரு இசை ஞானி இல்லையா அப்படிலாம் எல்லாரும் சொல்றாங்க. பட் எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா நான் வந்து இந்த சின்ன வயசுல இருந்தே நான் இதை வாசிக்கிறேன். அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணல, எனக்கு வந்த கலையை அப்ரிஷியேட் பண்றாங்க, அவ்வளவுதானே தவிர அது நான் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்பீச் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி அப்படி எடுத்துக்கணும். அவர் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கை இல்லையா, அந்த மாதிரிதான் எடுத்துக்கணும். என்னை புகழும் போது இது எனக்கான புகழ்ச்சி கிடையாது, என்னோட அந்த வித்வத்வம் இல்லை என்னோட அந்த படிப்பு எதுக்கோ உண்டான அதுக்குண்டான ஒரு புகழ்ச்சி தானே தவிர இது எனக்கு இல்லைங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தப்புறமும் இந்த கர்வம் வரும்னு அவர் சொல்றார். அதுதான் அங்க பியூட்டியே. இவ்வளோ நம்ம எவ்வளவு கடந்து வந்திருக்கோம் இதுக்கு, இந்த ஸ்டேஜ் வரத்துக்கே. வைராக்கியம் வந்திருக்கு, விவேகம் வந்திருக்கு, மோட்சத்துவம் வந்திருக்கு, எவ்வளவோ கடந்து வந்து மனசு ஒருமைப்பாடு, மனசு சமநிலைப்படுத்துறது எல்லாம் தாண்டி வந்துமே அது இருக்கும். இந்த நான்கிறதா நம்ம சாமானியம். இந்த நானுக்கு பக்கத்துல தேகாதிகள் இருக்கே, அந்த தேகாதிகள் தான் கர்வம். அதுல புத்தி போறது இல்லையா, அதுதான் கர்வம். புத்தியில தான் அந்த கர்வம்ங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதுலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்போல்லாம் நம்ம ஸ்பெஷல்லா நம்ம ஃபீல் பண்றோமோ அப்பெல்லாம் ஒரு சந்தோஷம் வரும். நீங்க கவனிச்சு இதை பார்க்கலாம். எப்பெல்லாம் நான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு மத்தவா ஐடென்டிஃபை பண்ணாலும் சரி, நான் சில இடத்துல நான் ஸ்பெஷல் நினைச்சிட்டாலும் சரி, எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்பதான் நம்ம மத்தவங்களை ஆக்சுவலா ஹர்ட் பண்ணிடுவோம். நீங்க நல்லா இதை பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ ஒரு அழகா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அந்த ஸ்பெஷல்ங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா அந்த அழகை வச்சுன்னு மற்றவாளை கிரிட்டிசைஸ் பண்றது இல்லையா. ஒரு பணம் வந்துருச்சுன்னா அந்த பணம் வந்ததுனால ஒரு கர்வம் வரும்போது அந்த பணத்தை வச்சு மற்றவாளை கிரிட்டிசைஸ் பண்றது, இதெல்லாம் நடக்கும். இப்ப நியூ இயர் அதுவே எடுத்துக்கோங்களேன், அப்போ வந்து அப்படியே நான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது. அப்படிங்கும் போது தானே அந்த ஒரு ஆனந்தம் ஒரு இதெல்லாம் வருது இல்லை. ஏன் வருது? ஸ்பெஷல், அன்னைக்கு டே ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த டயத்துல மற்றவங்களை கொஞ்சம் தாழ்வா நினைக்க தோணும், கேலி பண்ண தோணுறது, இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா. ஸோ நம்ம எப்படி நினைக்கணும்னா, நான் சாமானியன், நான் ரொம்ப சாமானியன், நான் தான் பேஸ், நான் தான் ஆதாரம், அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கணும். ஸோ அதுதான் அவர் சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார்? தேகே அகம் மதிஹி உச்சியதாம். ஸோ தேகேகம் மதிருஜ்யதாம்னு இருக்கு. சந்தி பண்ணினோம்னா தேகே அகம், அகம் தேகே மதிஹி ருஜ்யதாம். ஸோ இந்த தேகத்துல அகம் மதிஹி, நான் ஒரு மத்தி இருக்கே, நான் தான் தேகம்னு ஒரு மத்தி இருக்கே, அத உஜ்யதாம், அதை வந்து உதறணுங்கிற, உதறித்தல்லு அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லா வயசு எல்லா ஸ்டேஜ்லயுமே அந்த ஒரு கர்வம் ஸ்பெஷலா ஏதாவது ஒன்று நம்ம கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுலயே நீங்க பார்க்கலாம். இதை ஒரு பென்சில் பாக்ஸே கிடைச்சிருச்சுன்னா அந்த வயசுக்கு இந்த பத்தியா எங்கிட்ட இந்த பென்சில் பாக்ஸ், அதுல ஒரு சந்தோஷம். அதுவும் அந்த புதுசா யாருக்கும் இல்லாத ஒரு அப்ராட்ல இருந்து ஒரு பென்சில் பாக்ஸ் வந்துருச்சுன்னா அது எல்லாருனாலையும் காட்டணும், எல்லாருனாலையும் தருது. ஏன்னா அது மற்றவாளை அது கிரிட்டிசைஸ் மற்றவாளை கொஞ்சம் வருத்தப்பட வைக்குமேங்கிறது அப்ப தோணாது இல்லையா. ஸோ அதனால ஒரு ட்ரெஸ்ஸா ஒரு பர்த்டே, ஸ்கூல்ல பர்த்டேனா வருங்க, அந்த குழந்தைலாம் அது ஸ்பெஷலா ட்ரெஸ் போட்டு சாக்லேட் கொடுக்கறது, அது அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா. அதுதான், அது அழகுனால வரலாம், படிப்புனால வரலாம், பணத்தினால வரலாம், இந்த மாதிரி ஸ்பெஷலா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது வரலாம். அது மட்டும் இல்ல, இந்த தேகத்திலையும் கர்வம்ங்கிறது இருக்கு. இதெல்லாம் வெளியில நான் சொல்றது, வெளியில உள்ள பொருட்கள்ல ஒரு பணத்தினால வரக்கூடியது, அழகுனால வரக்கூடியது எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு எம்எல்ஏ ஒண்ணு வரும். நான் யாரு தெரியுமா, நான் என்னோட புத்தி எப்படி தெரியுமா, பயங்கர இது, நான் ரொம்ப ஷார்ப், நான் ரொம்ப இது அப்படின்னு உள்ளத்துக்குள்ள, அதாவது நமக்குள்ள ஒண்ணு வருதே, அதுவும் தர்பகாதான், அதுவும் கர்வம் தான். அதுக்கு பேரு தான் அகங்காரகான்னு பேரு. நான் ஒண்ணு வந்துருக்கேன், அதுக்கு பேரு தான் தேகத்துல வந்துருக்குன்னா அதுக்கு பேர் அகங்காரம்னு பேரு. வெளியில ஒரு அபிமானம் வந்துருக்குன்னா அதுக்கு பேர் கர்வம்னு பேர். உள்ள அபிமானம் வந்தா அதுக்கு அகங்காரகான்னு பேர். ஸோ தேகத்துல, புத்தியில, மனசுல இதுல எல்லாம்
அவர் தேகம்னு கொடுத்ததுனால தேகம் மட்டும் கிடையாது, புத்திலையும் சரி மனசுலயும் சரி அங்க எல்லா இடத்துலயும் அகங்கிற ஒரு மத்தி இருக்குல்ல. நான் புத்தி, நான் மனசு, நான் சரீரம், நான் என்னோட சுகம் என்னோடது நான் அப்படிங்கிறது ஒண்ணு நமக்குள்ள தோணிட்டே இருக்கே. இந்த இடத்துல இந்த மத்திய வந்து அதை நீ விட்டுடணும், நீக்கப்படணும் அப்படின்னு சொல்ற. இந்த உடல், அதாவது சரீரமாகட்டும், அந்த மனசு, இதெல்லாம் கரணம்னு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் கரணம், அதை வைக்க வேண்டிய இடத்துல கரணமா யூஸ் பண்ணணுமே தவிர அது கர்த்தாவா ஆகக்கூடாதுங்கிறதுலாம் நம்ம சமத்துல பார்த்தோம் இல்லையா. இந்த கரணம்ங்கிற ஞானம்லாம் தாண்டி தான் இங்க வரும். இந்த அறிவுலாம் நம்ம சமதமங்களெல்லாம் தாண்டி உபரமகாவை தாண்டி இங்கதான் இப்படி வந்து கூட, ஆனா இந்த இடத்துல உறுதியா இருக்காதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. ஏன்னா நம்ம புதுசா வந்திருக்குது, நம்ம கொண்டும் அப்படியே பிறவியிலேருந்து அப்படியே ஒரு பல பிறவிகளா நம்ம அப்படி அதுல இல்லை. ஸோ இந்த பிறவியில அதுவும் இப்ப ஏதோ ஒரு நாலேஜ்னால நமக்கு வருது. அப்போ இது ரொம்ப ஸ்டேபிளா இருக்காதுங்கிற, ஏன்னா புதுசா வந்திருக்கு. ஸோ அதனால திருப்பியும் நம்ம அங்க போய் விளையாடுறதுக்கு சான்சஸ் நிறைய. அப்போ இதை படிக்கும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். அப்ப என்னோட கவனம், என்னோட இதெல்லாமே தேகாதிகளுக்கு எப்ப போயிடுறதோ உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த ஞானத்துக்கு வந்துடணும். இல்லை நான் சாமானியம், அதுதான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்ங்கிறது அப்படியே தியானத்துல உட்காந்து நம்ம பிரம்மமா பாவிக்கிறதும் நிதித்தியாசனம் தான். அதை ப்ராக்டிக்கல் லைஃப்லயும் கொண்டு வரணும். ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி கொண்டு வரணும், அந்த ஒரு கர்வம் வரைச்சே அதுக்குதான் அதுக்கு அடுத்து இந்த தர்பகா இதை சொல்றாரு அவர். ஸோ அதனால அந்த தேகத்திலேயோ புத்தியிலேயோ மனசுலையோ இல்லை வெளியில உள்ள ஒரு ப்ரைஸ் பண்றதுனாலயோ வாட் எவர் எதனால வேணா தர்ப்பம் வரலாம். படத்தினால வரலாம், எதனால வரலாம், ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது வரலாம், இல்ல ஒரு பொண்ணுக்கே ஒரு நல்ல இடம் அமைஞ்சிட்டுனா ஒரு கர்வம் வரும், பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா ஒரு கர்வம் வரும் அம்மா அப்பாவுக்கு. இது மாதிரி எதுனாலையும் வரக்கூடாது. அப்பெல்லாம் நமக்கு இல்லை நான் சாமானியம், இந்த நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு ஞானத்தை எப்பவுமே கொண்டு வரணும். தியானம் பண்ற அந்த 10 நிமிஷமோ 1/2 hour இல்லை, அது எப்பவுமே உள்ள ஊறி இருக்கணுங்கிற. அதுக்குதான் இவ்வளோ ஸ்டெப் சொல்றாரு அவர். பிரம்மாஸ்மிதி இது விபாவியதான் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது போயிருக்கலாம். அப்படி போல அவர் அப்ப என்னெல்லாம் இடையூறு வரும், இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ். அப்பதான் நமக்கு வந்து இந்த கர்வம் வரும், அதை உடனும். அதுக்கப்புறம் இந்த தேகத்துல அகங்காரம்னு ஒண்ணு இருக்கே, அது கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வேர்ல்ட் லைஃப்லயே இருக்கிறோம், நம்ம அப்படியே போய் காட்டுல உட்காந்து பிரம்மாஸ்மிதின்னு பண்ணல. அப்படிங்கும் போது இதோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இதோட தாக்குதல் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நீ கேர்ஃபுல்லா இருக்கு. இந்த அகங்காரம்ங்கிற தர்ப்பம் உள்ள திரும்பினோம்னா அது அகங்காரம், வெளியில அபிமானம் வந்துருதுன்னா அது கர்வம். ஸோ இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். அதுதான் அவ அடுத்தது. தேகே அஸ்மின் அகம் அதிகி உஜ்யதாம்னா அப்படியே உதறணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது புதஜனைகி வாதகா பரித்யஜ்யதாம் அப்படின்னு சொல்ற. புதஜனைகி, புத அப்படின்னா என்னன்னா ஒரு நல்ல படிச்சவா, பண்டிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புத ஜனங்கள். ஸோ இந்த புத ஜனங்கள் கிட்ட வாதம், அவளோட பண்ற வாதத்தை நீ விட்டுடு அப்படின்னு சொல்ற. ஸோ பெரியவாளா இருக்கலாம், வயசுல பெரியவாளா இருக்கலாம், இல்ல படிப்புல பெருசா இருக்கலாம், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல பெரிய ஆட்களா இருக்கலாம், யாருக்கிட்டையுமே சரி இந்த ஒரு தேவையில்லாத ஒரு வாதம் வந்து வச்சுக்கவே கூடாது. அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. இது எப்போ வருது, இந்த ஒரு வாதம் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எப்ப வருது அப்படின்னா, இந்த ஞானம் நமக்கு வந்தப்புறம். அதனாலதானே இங்க சொல்றேன். ஸோ இந்த ஞானம் வந்தப்புறம் இப்ப நமக்கு ஒரு புதுசா ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு ஞானம் அல்லது பிரம்மத்தை பத்தி ஒரு அறிவு வந்திருக்கு, கொஞ்சம் பலனையும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடைஞ்சிருக்கோம். இவ்வளவு தூரம் வரும்போது நமக்கு சில எக்ஸ்பீரியன்சஸ் வந்திருக்கும், இல்லை நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய நம்ம பார்த்திருப்போம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். கண்டிப்பா இந்த லெவல் வரும்போது நமக்கு சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் தான். அல்லது உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குன்னு மத்தவா சொல்ல ஆரம்பிச்சிருவா அந்த ஸ்டேஜ்ல. அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சில பலன்களை அடையும் போது நம்ம எப்ப நம்ம இந்த வாதத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னா, இந்த சுத்தி இருக்கா பாருங்க, இந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த அறிவு அந்த அளவு இல்லை இல்லையா, அவங்க இந்த லைனுக்கு வரல. அறிவுன்னு நான் சொல்றது இந்த பிரம்மத்தை பத்தியான அறிவு. மேபி நல்ல பெரிய லெவல்ல இருக்கலாம், படிச்சிருக்கலாம், அது அந்த டாபிக்கே இல்லை. இந்த பிரம்மத்தை பத்தின ஒரு நாலேஜ் இல்லாம இருக்கலாம். அப்ப அவ வந்து மனசுல ரொம்ப கஷ்டப்படுவா. நிறைய ஒரு இன்சிடென்ட், சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸா இருக்கலாம், நமக்கு சின்னதா தெரியலாம், பட் அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும், கஷ்டப்படுவா. உடனே நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நாம என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அதை வந்து இந்த சுத்தி இருக்கவங்களுக்கு சொல்லி
அவங்களுக்கு வந்து அவங்களும் அதை அடையணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் வந்துடும். உடனே நம்ம சொல்ல ஆரம்பிப்போம், ஏய் இப்படிலாம் இல்லை, நீ வைராகியத்தை வளர்த்துனா உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்காது. இதுக்குதான் வந்து இந்த விவேகம். அவங்க எல்லாம் புரியவே புரியாது, சொல்லவே வேண்டாம். அது புரிஞ்சுக்கிற அந்த இதுல இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரோட மனசும் ஒரே மாதிரி இருக்காது, அப்சர்வ் பண்ற இதுவும் இருக்காது, இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதும் தெரியாது. அப்ப நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சு நம்ம சொல்ல போவோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம லௌகீகத்திலேயே எடுத்துக்கலாம். இப்ப நான் ஏதோ ஒரு போத்தீஸ்லயோ சரவணாலயோ போய் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு ஜுவல்ஸோ ஏதோ ஒன்று வாங்குறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லுவோம், இது எவ்வளவு சீப்பா இருந்தது தெரியுமா, இது சூப்பர் குவாலிட்டி தெரியுமா. ஏன்னா அவங்க வாங்க வச்சிடணும், நம்ம மனசுக்குள்ள அதுதான் இன்டென்ஷன். நமக்கு ஒன்றும் ஒரு ப்ராஃபிட் கிடையாது, போத்தீஸும் நமக்கு எதுவும் தரப்போறது இல்லை, சரவணாவும் எதுவும் தரப்போறது இல்லை. ஆனா நம்ம அட்வர்டைஸ் பண்ணுவோம், எவ்வளவு சீப்பு தெரியுமா, நீ வாங்க போறிய அங்க போ, அது அவங்க வாங்கிடணும் அங்க. அப்ப நமக்கு ஒரு ஹாப்பினஸ், என்னவோ சாதிச்சிட்டா மாதிரி. ஒரு பைசாக்கு லாபம் கிடையாது, ஆனாலும் நம்ம இதை பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து இதை பண்ணியிருக்கேன், உனக்கு நீ இந்த ஜுவல்லோ இல்லை ஒரு சாரியோ வாங்கணும், நீ அங்க போ, அங்க நல்லா இருக்கு, நல்ல கலரா இருக்கு, நான் பாரு நான் எடுத்துன்னு வந்திருக்கேன், என்னோடத அவங்க ஃபாலோ பண்ணணும், அது ஒரு சந்தோஷம். ஆனா அதே இது அவங்க எடுத்துன்னு வந்துட்டு நம்மளை விட அவங்களுக்கு சீப்பா கிடைச்சாலும் நமக்கு தாங்காது, நம்ம ரேட்ல தான் அவங்களும் வாங்கியிருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வரும், நம்மளே அண்டர்கோ பண்ணியிருப்போம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துலயும் அது வருங்கிற அதுதான் இவர் சொல்ல வர. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைல்ல, உடனே நம்ம சொல்ல ஆரம்பிப்போம், இந்த மாதிரி நீ பாரு, உன்னோட ஆங்கிளை மாத்திக்கோ, இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இது என்ன ஆகும், அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ அக்செப்ட் பண்ண முடியாதுங்கும் போது அவங்க சில பிடிப்பு வச்சிருப்பாங்க, இல்ல இல்ல இதுக்கு நான் சொல்றது சரிதான், நீ வந்து உடனே அவங்களோட பாயிண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா, நீ எல்லாம் சொல்றது ஈஸி, எனக்கு நடக்கிற மாதிரி உனக்கு நடக்கணும் அப்பதான் தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லுவா. நம்ம இல்ல இல்ல அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்ல வருவோம், இல்ல அப்படிலாம் இல்ல எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம், இல்ல நடந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன், அந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவோம். கண்டிப்பா இது அங்கதான் கொண்டு போகும். அப்படி ஆரம்பிக்கும் போது அதை செய்யாதேங்கிற. ஏன்னா இப்படி சொல்லி புரிய வைக்கிறது கிடையாது இது. ஒரு குரு கிட்ட போகணும், அதுதான் குருவை பத்தி சொன்னார். சத்குருவை போய் நீ அண்ணனும்னு சொன்னார், உபசிருப்பியதான். அப்படி வரக்கூடிய நாலேஜ் இது. ஒரு குரு கிட்ட போகணும், அங்க நமக்கு இந்த நாலேஜ் கிடைக்கணும்னு எங்கி நிக்கணும், அப்ப சொல்லுங்கன்னு நம்ம கேட்கணும், அப்ப வரணும் இந்த நாலேஜ், அப்பதான் கொஞ்சம் புரியும். அப்போ நீங்க வந்து என்ன வேணா சொல்லுங்க, இது புரியாது நமக்கு. முதல்ல அவங்களுக்கு புரியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சுப்போம், நான் சொல்றத அவங்க புரிஞ்சுன்றணுங்கிற ஆங்கிள்லயே பேசிட்டு இருக்கோம், அவங்க புரிஞ்சு உடனே மாறிடணும்னு. புரியாதுங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால புரிய வைக்கிற அந்த முயற்சிங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். அப்ப அவங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கோ அப்படி போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா அப்ப அவங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒண்ணு தோணும், அவங்களுக்கு எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும். நமக்கு எப்ப கிடைச்சது, நமக்கு என்ன சின்ன வயசுலயே கிடைச்சிருந்தா, இல்ல இல்ல, நமக்கு சில போட்டிருப்பான், இந்த டைத்துல தான் கிடைக்கணும், இப்படிதான் கிடைக்கணும், இவங்க மூலமா தான் கிடைக்கணும்னு ஏதாவது போட்டிருப்பான், அது அப்படிதான் நடக்கும். அதனால நாம எதுவும் அட்வைஸ் பண்ண போய் அது ஆர்கியூமெண்ட்ல தான் வரும். ஸோ புதஜனேகி வாதாகா கூடவே கூடாது, பரித்தேஜ்யதாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ நீங்க கேட்கலாம், அப்ப நீங்க வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கீங்களே, நாங்க கேட்கவே இல்லையே உங்ககிட்ட. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நான் வந்து இது ஒரு கிளாஸ், காமனா நம்ம ஒரு மெசேஜை பாஸ் பண்றோம், அது பார்த்து நீங்களா இன்ட்ரெஸ்டடா வந்த குரூப் இது இல்லையா. நான் வந்து இண்டிவிஜுவலா யாரையும் கூப்பிடலை இல்லையா. என்னோட ரிலேட்டிவ்ஸே என்னோட கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் சில பேர் வந்து அவங்க பொண்ணு போய் சொல்லுவாங்க, நீ சொல்ல, நான் சொன்னா கேட்க மாட்டேங்க, நீ இவ்வளோ கிளாஸ் எடுக்கிற, கூப்பிடு. நான் கூப்பிடவே மாட்டேன், நான் எடுக்கிறேன்னு தெரியும், நீங்க வரீங்கன்னு தெரியும், இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே வரட்டும், நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இந்த கூட்டு உட்காத்தி வைக்கிற ஒரு இது கிடையாது. இது அவங்களுக்கா அது கொடுக்கப்படணும், முதல்ல அது புத்தியில போகணும், ஐயோ நம்ம போகணும், நம்ம உட்காந்துக்கணும், ஏதோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாதான் இது உள்ளேயே போகும். அப்படி இல்லாத போது அங்கேயே பிளாக், அப்புறம் என்ன சொன்னாலும் அது புரியாது. அதனால நம்மளா வந்து எந்த ஒரு ரிலேஷனுக்கோ எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்ம புரிய வைக்கவே முடியாது. அதனால புரிய வைக்க முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்போ கிடைக்கும்னா தானா கிடைக்கும். அதனால நமக்கு இந்த நாலேஜ் வர வர இன்னொன்னு என்ன வரணும் தெரியுமா, நம்ம பேச்சை குறைக்கணும். ஏன்னா நமக்கு டாபிக் கிடைச்சிருக்காரு,
ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டோம், சில இதுல தான் இருப்போம். இப்ப நமக்கு ஒரு டாபிக் கிடைச்சிருக்குங்கும் போது நம்ம பேசணும்னு தோணும். நோ, கூடாது அப்படிங்கிற. சோ நம்ம அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற. அதுதான் அவர் சொல்ற, உதஜனைஹி வாதகா பரித்தியஜ்யதாம்.